ஹாய் இந்த பாட்டில் என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து டேபிள் சால்ட்டுங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு. என்னடா அது க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? வாங்க நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான உப்பு வேணுமோ கல் உப்பு யூஸ் பண்ணணும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் சூடானது பொறன்னு வரும். அப்போ நீங்கள் முருங்கைக்கீரை ஒரு கைப்படி அளவு எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா பொறன்னு சத்தம் வரும். அதே மாதிரி நீங்கள் போட்டு அந்த முருங்கைக்கீரையும் நல்லா முடனாகி நல்லா அந்த ஃப்ரைடான கன்சிஸ்டன்சி வரும். அப்போ ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் நீங்கள் இதை போட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து நல்ல டேபிள் சால்ட் வர அளவுக்கு கிறிஸ்டனால் நல்லா உங்களுக்கு வரும். அந்த டைம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த டைம் நம்ம அந்த டேபிள் சால்ட் யூஸ் பண்ணுறத இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் இதை ஒரு 2 months ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். உண்மையாலே நல்லாயிருக்கு. ஒரு சிலர் நினைப்பாங்க உப்பில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணால் டேஸ்ட் இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கு. அதே மாதிரி முருங்கைக்கீரையோட சத்தம் நம்மளுக்கு வருது. உப்பையும் நல்லா சுத்தம் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு இதுவை நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்கோ தரோன்றதில் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணி பார்த்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் இருந்தது, நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.